இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் கிதியோனை ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக, சேனைகளின் தலைவனாக, இஸ்ரேல் மக்களின் மீட்பு வீரனாக ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தயங்கிய கிதியோனுக்கு இந்த வார்த்தை மிக பெரிய தைரியத்தை கொடுத்தது. மிதியானியரின் கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்தார். ஆண்டவரின் மகிமை கிதியோனூடாக தெரிவிக்கப்பட்டது. ஆண்டவர் எங்களையும் குறித்தும் இப்படியாக ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். எங்களையும் கொண்டு அவருடைய காரியத்தை செய்யவிருக்கின்றார். சோர்ந்து போய் பலனில்லாமல் இருக்கிறீங்களா? அன்று ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் உடனிருப்பும் கிதியோனுக்கு துணையாக இருந்தது. அவர் செய்யும் காரியங்களில் வெற்றி பெற உதவியது. ஆண்டவர் எங்களுக்கும் அதே வார்த்தையை இன்று கொடுத்து அவருடைய சமூகம் எங்களோடு இருப்பதை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டே பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறார். பலவீனர்களாகிய எங்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் மன தைரியத்துடன் செய்யுங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உங்களுடனே என்றும் எப்போதும் இருக்கிறார். ஆண்டவரின் தூதர்களாய் செயல்படுவோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. வாக்கு மாறாத தேவன் எங்களோடு இருந்து அவர் செய்யும் காரியம் மிக பெரியதாக இருக்கும். இதை விசுவசிக்கிறீங்களா? முழு மனதோடு ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.